வணக்கம். கிரெடில் டு கிரிமேஷன் யூடியூப் சேனலுக்கு வருக வருக என்று உங்களை வரவேற்கின்றேன். இன்றைய யூடியூப் நிகழ்ச்சியில் வான கடற்கொள்ளையர்கள் இந்தியா வருகை, ஸ்கூபா பறவைகளின் ஆச்சரிய பயணம் என்பது பற்றிய உண்மை செய்திகளை பார்ப்போம். ஸ்கூபா பறவை இனங்கள் பற்றிய பொதுவான உண்மைகள் என்னவென்றால், ஸ்கூபாக்கள் கொள்ளையடிக்கும் கடற்பறவைகளின் குழுவாகும். உலகில் இதுவரை 7 ஸ்கூபா இனங்கள் இருப்பதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். பல இனங்கள் வட அமெரிக்காவில் ஆங்கிலத்தில் ஜேகர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஸ்கூபா என்ற சொல் வட ஜெர்மானிய மொழியில் தீவை குறிக்கிறது. அங்கு பெரிய ஸ்கூபா பறவைகளின் காலனி இருந்தது. மேலும் ஜேகர் என்பது வேட்டைக்காரன் என்பதற்கான ஜெர்மன் மொழியில் உள்ள மீனிங் ஆகும். ஸ்கூபா பேரினத்தில் 7 இனங்கள் உண்டு. அவை சிலி ஸ்கூபா, தென்துருவ ஸ்கூபா, பழுப்பு நிற ஸ்கூபா, அருமையான ஸ்கூபா, பேமரைன் ஜேகர், ஒட்டுண்ணி ஜெய்கர், நீண்டவால் கொண்ட ஜேகர். பெரிய ஸ்கூபாக்கள் பஃபின்கள் மற்றும் கடல் சிங்கம் போன்ற மிகப்பெரிய கடல் விலங்குகளை கொன்று உண்கின்றன. மேலும் சாம்பல் ஹெரான் போன்ற பெரிய பறவைகளை கொல்வதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர். இன்றைய யூடியூப் நிகழ்ச்சியில் ஆர்க்டிக் மற்றும் அண்டார்டிக் ஸ்கூபாக்கள் பற்றி இந்த யூடியூப் நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆர்க்டிக் மற்றும் அண்டார்டிக் ஸ்கூபாக்கள் 2 வெவ்வேறு வகை ஸ்கூபா இனங்களாகும். அண்டார்டிக் ஸ்கூபாக்கள் அண்டார்டிகாவில் காணப்படுகின்றன. மேலும் ஆர்க்டிக் மற்றும் அண்டார்டிக் ஸ்கூபாக்கள் அதனுடைய பகுதிகளில் இனப்பெருக்கம் செய்கின்றன. முதலில் அண்டார்டிக் ஸ்கூபா பற்றி நாம் பார்க்கலாம். அண்டார்டிக் ஸ்கூபாவில் 2 இனங்கள் உள்ளன, பழுப்பு ஸ்கூபா மற்றும் தென்துருவ ஸ்கூபா. இவை கிங் ஜார்ஜ் தீவு மற்றும் அருகிலுள்ள அண்டார்டிக் தீபகற்பத்தில் ரோந்து செல்கின்றன. அண்டார்டிகாவின் சிறந்த பறவை வேட்டையாடுபவர்களில் ஸ்கூபா இனங்களும் ஒன்றாகும். இவை சராசரி 800 முதல் 1200 கிராம் எடையாகும். சராசரி நீளம் 50 முதல் 55 சென்டிமீட்டர்கள், இறக்கைகள் 130 முதல் 140 சென்டிமீட்டர்கள் ஆகும். அண்டார்டிகாவின் தெற்கு ஷெட்லாந்து தீவுகள் இனப்பெருக்க காலத்தில் 2 ஸ்கூபா இனங்களுக்கும் முதன்மையாக தங்குவதற்கான ரியல் எஸ்டேட் ஆகும். தீவுச்சங்கிலியின் ஏராளமான பென்குயின் மக்கள் தொகை, கடலுக்கு அருகாமையில் இருப்பது மற்றும் பாறைகள் நிறைந்த கூழ்கட்டும் இடங்கள் ஆகியவை ஒரு சிறந்த இனப்பெருக்க இடமாக அமைகின்றன. நவம்பர் முதல் மார்ச் வரை ஒவ்வொரு ஆண்டும் நமது இந்திய நாட்டு விஞ்ஞானிகள் வாரந்தோறும் ஸ்கூபா முட்டையிடுவதை கண்காணித்து, கால் பட்டைகளை அணிவித்து குஞ்சுகளை கண்காணித்து வருகின்றனர். என்னுடைய 14வது அண்டார்டிகா பயணத்தின் போது அண்டார்டிக் ஸ்கூபாக்கள் குறித்து பல ஆய்வுகளை நான் நடத்தியுள்ளேன். மைத்ரி எனப்படும் இந்திய அண்டார்டிகா ஸ்டேஷனுக்கு
எத்தனை முறை ஸ்கூவாக்கள் வருகின்றன என்பதை படிக்க பல ஸ்கூவாக்களை நான் பிடித்து ரிங்கிங் செய்து ஆராய்ச்சிகளை நடத்தியுள்ளேன். அண்டார்டிகாவில் ஸ்கூவாவை படிக்க குறிப்பிட்ட எண்களை கொண்ட பல ரிங் அதாவது வளையம் பறவைகளுக்கு அணிவித்துள்ளேன். மேலும் அண்டார்டிகாவில் எனது 6 மாத தங்குதலில் ஸ்கூவாக்கள் எத்தனை முறை மைத்ரி ஸ்டேஷனில் வருகின்றன, என்ன சாப்பிடுகின்றன, ஸ்கூவாக்கள் தங்கள் முட்டையிடும் பிரதேசத்தை எவ்வாறு பாதுகாக்கின்றன, ஸ்கூவாக்கள் எத்தனை முட்டைகளை இடுகின்றன, இளம் பறவைகள் தங்கள் பெற்றோருடன் பறக்க எவ்வளோ நாட்கள் ஆகும் என்பதை பற்றி ஆராய்ச்சிகளை நடத்தியுள்ளேன். குறிப்பிட்டுள்ளபடி ஸ்கூவாக்கள் மிகவும் புத்திசாலிகள் மற்றும் அவர்கள் விரும்பாத ஆராய்ச்சியாளர்களுக்கு எதிராக தற்காப்பு நடவடிக்கையாக ஸ்கூவாக்கள் தங்கள் எல்லைக்குள் நுழையும் அனைவரையும் தாக்குகின்றன. ஒரே மாதிரியான ஆடை, முதுகுப்பை அல்லது சன்கிளாஸை மீண்டும் மீண்டும் அணியும் எங்களை கூடுகட்டும் இனங்களுக்கு செல்லும் வழியில் அடையாளம் காணப்பட்டு ஸ்கூவாக்கள் எங்களை ஒவ்வொரு முறையும் தாக்குகின்றன. இந்த ஸ்கூவா தாக்குதல் இனிமையானவை அல்ல. ஸ்கூவா பெற்றோர் முதலில் அலாரம் அழைப்புகள் செய்கிறார்கள். அவை மற்ற ஸ்கூவா பெற்றோர்களுக்கு ஒரு ஊடுருவும் நபரை பற்றி எச்சரிக்கும் உரத்த குரல்கள். பின்னர் அனைத்து ஸ்கூவாக்கள் ஒன்றாக ஊடுருவும் நபரை கும்பலாக தாக்கி தலை மற்றும் முகத்தில் குத்தி ஆடைகளை பிடித்து டைவ் பாம்பிங் செய்கின்றன. டைவ் பாம்பிங் மிகவும் வேதனையாக இருக்கும். ஏனெனில் ஸ்கூவாக்கள் தலையை குறிவைத்து அதே நேரத்தில் நுரையீரலின் உச்சியில் கத்துகின்றன. அண்டார்டிகாவில் ஸ்கூவா தாக்குதல் பழிவாங்கலுக்கு இரக்கம் கிடையாது. இந்த பறவைகள் முழுமையான காட்டுமிராண்டிகள் என்று பெயர் பெற்றவை. சந்தேகத்திற்கு இடமில்லாத நீட்டிய நகங்களுடன் டைவ் குண்டு வீசுகின்றன. இந்த பறவை கொடுமைப்படுத்துபவர்களால் குத்தப்பட்டுள்ளனர், கீறப்பட்டுள்ளனர் மற்றும் பொதுவாக பயமுறுத்தப்பட்டுள்ளனர். ஒரு பறவையால் அதிக சேதத்தை ஏற்படுத்த முடியாது என்று நீங்கள் நினைத்தால் 2 முறை சிந்தியுங்கள். என்னுடன் பணிபுரிந்த ஒரு விஞ்ஞானி ஸ்கூவா தாக்குதலால் மயக்கமடைந்தார். ஸ்கூவா முட்டைகள் அடை காக்கும் பொழுது விஞ்ஞானிகளாகிய நாங்கள் அவற்றின் நீளம், அகலம் மற்றும் எடையை பதிவு செய்கின்றோம். ஸ்கூவா முட்டை எவ்வளவு நேரம் அடைகாக்கப்படுகிறது என்பதை நாங்கள் மைத்ரி ஸ்டேஷனில் கண்காணித்து அது குஞ்சு பொரிக்கும் தேதியை ஆராய்ச்சி பதிவேட்டில் குறிக்கின்றோம். குஞ்சுகள் பொரிந்ததும் நாங்கள் அவற்றின் கால்களில் ஒரு தனித்துவமான எண் குறியீட்டை கொண்ட உலோக பட்டையை அணிவிக்கின்றோம். அவை வாழ்நாள் முழுவதும் அணிகின்றன. அதிர்ஷ்டவசமாக ரிங் போடப்பட்ட கூவா குஞ்சுகள் அடுத்த ஆண்டு தங்கள் குஞ்சு பொரிக்கும் இடத்திற்கு திரும்பி தங்கள் சொந்த குஞ்சுகளை வளர்க்கும். அண்டார்டிகாவிற்கு ஆராய்ச்சி செய்ய செல்வது வேறொரு கிரகத்தில் தரையிறங்குவது போன்றது என்று கருதப்படுவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. மனிதர்களுக்கு பொறுமையே இல்லாத சூழல், பார்வையாளர்களை சித்திரவதை செய்வதை விரும்பும், எலும்பை உறைய வைக்கும் -40 டிகிரி குளிருடன் 200 கிலோமீட்டர் விண்டு வெலாசிட்டியுடன் 0 ஹியூமிடிட்டி எல்லாமே மிகவும் கஷ்டம் என்று இருக்கும் பொழுது நீங்கள் அங்கு செல்வதற்கு ஒரு நல்ல காரணம் இருக்க வேண்டும். விந்தையாக -25 டிகிரி உறைபனி உங்கள் கவலைகளில் மிக குறைவாக இருக்கலாம். நீங்கள் ஒரு ஆராய்ச்சி பயணத்தை கருத்தில் கொண்டால் பூமியின் மிக குளிரான இடத்தில் பதுங்கியிருக்கும் அறியப்பட்ட ஆபத்துகளை தவிர்த்தால் நீங்கள் ஆராய்ச்சி முடிவுகளுடன் நமது நாட்டுக்கு உயிருடன் திரும்பி வரலாம். அடுத்தபடியாக நாம் ஆர்க்டிக் ஸ்கூவா பற்றி இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். ஆர்க்டிக் ஸ்கூவா
ஒரு பெரிய பறவை. கருமையான இறகுகளை கொண்டது. இறக்கைகளின் நுனியில் வெளிர் நிறம் காணப்படும். கூர்மையான இறக்கைகள் மற்றும் மற்றவர்களை துரத்தும் தக அமைப்பை கொண்டவை. ஆர்க்டிக் ஸ்கூவா பறவை மற்றும் சில நேரங்களில் தென்துருவ பகுதிகளில் காணப்படும் ஒரு பெரிய கடற்பறவையாகும். இவை காகம் போன்ற இனத்தைச் சேர்ந்தது. இனப்பெருக்க காலத்தில் மட்டுமே நிலப்பரப்புகளை நாடி வருகின்றது. ஆர்க்டிக் ஸ்கூவாக்கள் பொதுவாக பாறை குழிகளில் கூடு கட்டுகின்றன. அவை வேட்டையாடுபவர்களிடம் இருந்து பாதுகாப்பாக இருக்கும். ஒரு ஜோடிக்கு பொதுவாக 2 முட்டைகள் இடப்படும். ஆனால் இரண்டும் தப்பி பிழைப்பது மிக மிக அரிது. ஆர்க்டிக் ஸ்கூவாக்கள் திறமையான பறக்கும் வீரர்கள் மற்றும் மீன், லெமிங்ஸ் மற்றும் பிற சிறிய இரைகளை நடுவானில் அல்லது தரையில் பிற பறவைகளிடம் இருந்து உணவை திருடுவதற்கு மிகவும் பெயர் பெற்றவை. ஸ்கூவாக்கள் கடற்பறவைகள், மீன், பிற கடல் உயிரினங்கள் மற்றும் சில நேரங்களில் மற்ற பறவைகளின் உணவை கொள்ளையடிப்பதன் மூலம் வாழ்கின்றன. இந்த பறவைகள் தங்கள் பிடிப்பை கைவிடும் வரை துரத்திச் சென்று மற்ற பறவைகளை துன்புறுத்துகின்றன. இந்த நடத்தையின் பெயர்தான் கிளெப்டோபாரசிட்டம் என்று பெயர். ஒரு ஆர்க்டிக் ஸ்கூவா மற்றொரு பறவையை துரத்துவதை பார்ப்பது ஒரு வான்வழி நடத்தை பார்ப்பது போன்றது. ஆர்க்டிக் ஸ்கூவாக்களின் குரல்கள் அவற்றின் பறக்கும் முறைகளைப் போலவே தனித்துவமானவை. அவற்றின் அழைப்புகளில் வான்வழி காட்சிகளின் போது அடிக்கடி கேட்கப்படும் மூக்கு மியூவிங் மற்றும் அச்சுறுத்தல்களை உணரும் பொழுது கூர்மையான அலாரம் போன்ற ஒலி அவற்றின் சமூக தொடர்புகள் மற்றும் பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஆர்க்டிக் ஸ்கூவா பறவைகளை தமிழ்நாடு அமைந்திருக்கும் கிழக்கு கடல் பகுதியில் இதுவரை காணப்பட்டதே இல்லை. துருவப் பகுதியில் மட்டுமே காணப்படும் அரிய வகை ஆர்க்டிக் ஸ்கூவா பறவை மன்னார் வளைகுடாவில் தனுஷ்கோடியில் முதன்முறையாக தமிழ்நாட்டுக்கு வந்தது எப்படி? இது உங்களுக்கு தெரியுமா? ஆர்க்டிக் ஸ்கூவா பறவை முதன்முறையாக தமிழ்நாட்டின் மன்னார் வளைகுடாவில் அமைந்திருக்கும் தனுஷ்கோடியில் ஜூன் 15ஆம் தேதி 2022 அடையாளம் காணப்பட்டது. முறையாக அடையாளம் காணப்பட்டு அதே ஆண்டில் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் தூத்துக்குடி மற்றும் சென்னையில் உள்ள பழவேற்காட்டில் காணப்பட்டதைத் தொடர்ந்து இப்பொழுது தனுஷ்கோடியிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு இந்த ஆர்க்டிக் ஸ்கூவா என்ற பறவையை யாருமே அடையாளப்படுத்தவில்லை என்பது முக்கியமான ஒரு செய்தியாகும். ஆர்க்டிக் ஸ்கூவா பறவை பெரும்பாலும் கடலிலேயே வாழக்கூடிய பறவைதான். 1-2 ஆண்டுகளில் பெரும்பாலும் ஜூலை முதல் செப்டம்பர் வரைதான் இனப்பெருக்கத்தில் ஈடுபடும். தமிழ்நாட்டின் மன்னார் வளைகுடாவில் அடையாளம் காணப்பட்டது அவற்றுக்கான இனப்பெருக்க காலமோ அல்லது அவற்றுக்கான மற்ற ஒரு வேலையாகவோ கருதவில்லை. உணவு தேவை, பறவைகளுக்கு இருக்கக்கூடிய திசை அறிதல் திறன், இனப்பெருக்க காலத்தில் ஏற்படக்கூடிய ஹார்மோன் என்றழைக்கப்படும் செயலூக்கிகளின் நிகழும் மாற்றங்கள் ஆகியவை காரணங்கள் பொதுவாக பறவைகளின் இனப்பெருக்க காரணங்களில் பங்கு வகிக்கின்றன. மழை பொழிவின் வடிவங்கள், புயல் போன்றவற்றை பறவைகளால் நமக்கு முன்பே கணிக்க முடியும்.
அந்த நேரத்தை ஒட்டியும் ஆர்டிக் ஸ்கூவா பறவை வலசை செல்லும். தமிழ்நாட்டில் மன்னார் வளைகுடாவில் அமைந்திருக்கும் இந்த தனுஷ்கோடியில் இது அடையாளம் காணப்பட்டது மிகவும் அரிதானது. சில நேரங்களில் அவற்றின் பாதையிலிருந்து திசை மாறி வரக்கூடும். பழவேற்காடு தனுஷ்கோடி பகுதிகளில் காணப்பட்ட ஆர்டிக் ஸ்கூவா அப்படி வந்தவையாக கூட இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் முடிவெடுத்துள்ளனர். ஆர்க்டிக், அண்டார்டிக் மற்றும் துணை அண்டார்டிக் சுற்றுச்சூழல் அமைப்புகளில் ஸ்கூவா பறவைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அவைகள் உச்ச வேட்டையாடுபவர்கள். மற்ற கடல் பறவைகள் மற்றும் கடல் விலங்குகளின் எண்ணிக்கையை ஒழுங்குபடுத்த மிகவும் உதவியாக இருக்கின்றன. ஸ்கூவாக்கள் மற்ற பறவைகள் மற்றும் விலங்குகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதன் மூலம் கடல் சுற்றுச்சூழல் அமைப்பின் சமநிலையை பராமரிக்கின்றன. ஸ்கூவாக்கள் அண்டார்டிக் மற்றும் துணை அண்டார்டிக் பல்லுயிர் பெருக்கத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். மேலும் அவற்றின் இழப்பு இந்த பூமியில் சுற்றுச்சூழல் அமைப்பில் அடுக்கு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். நாம் வாழும் பூமியில் ஸ்கூவாக்கள் சுற்றுச்சூழல் அமைப்பின் ஆரோக்கியத்தின் குறிகாட்டிகளாக செயல்படுகின்றது. இது விஞ்ஞானிகள் மாற்றம் மற்றும் பிற சுற்றுச்சூழல் அழுத்தங்களின் தாக்கங்களை கண்காணிக்க மிகவும் உதவியாக இருக்கின்றது. உலகளாவிய ஸ்கூவா மக்கள் தொகை 10 லட்சங்களுக்கும் அதிகமாக முதிர்ந்த தனிநபர்களை கொண்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் 47 விழுக்காடு சரிவை சந்தித்த பழுப்பு நிற ஸ்கூவாக்களை தவிர அனைத்து ஸ்கூவா இனங்களும் நிலையான எண்ணிக்கையை கொண்டுள்ளன என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். ஸ்கூவா வாழ்விடங்களை பாதுகாக்க தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு இருப்புகள் போன்ற பாதுகாக்கப்பட்ட பகுதிகளை பல நாட்டு அரசாங்கங்கள் நிறுவியுள்ளன. பல நாடுகளுடனான அண்டார்டிக் ஒப்பந்தம் போன்ற சர்வதேச ஒப்பந்தங்கள் ஸ்கூவா பறவைகள் மற்றும் அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாக்கின்றன. ஸ்கூவா மக்கள் தொகையில் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க மீன்பிடித்தல் மற்றும் சுற்றுலா போன்ற மனித நடவடிக்கைகளை பல நாட்டு அரசாங்கங்கள் ஒழுங்குபடுத்துகின்றன. ஸ்கூவா சூழலிலை நன்கு புரிந்து கொள்ளவும் பாதுகாப்பு முறைகளை தெரிவிக்கவும் பல நாட்டு விஞ்ஞானிகள் இந்தியாவில் இந்த விலங்கியல் ஆய்வகம் உட்பட ஆராய்ச்சி மற்றும் கண்காணிப்பு திறன்களை நடத்துகின்றனர். ஸ்கூவா வாழ்விடங்கள் மற்றும் மக்கள் தொகையை பாதுகாப்பதற்கு காலநிலை மாற்றத்தை கையாள்வது மிக மிக முக்கியமானது. பிளாஸ்டிக் கழிவுகள் போன்ற மாசுபாட்டை குறைப்பது ஸ்கூவாக்கள் மற்றும் அவற்றின் நிறையை பாதுகாக்க மிக மிக உதவியாக இருக்கும். ஸ்கூவா பாதுகாப்பின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, பாதுகாப்பு முயற்சிகளுக்கான யூடியூப் மற்றும் பல விழிப்புணர்வுகளின் மூலம் ஸ்கூவா பறவைகளை நாம் பாதுகாக்க உதவலாம். கண்கவர் வான கடற்கொள்ளையர்கள் இந்தியா வருகை ஸ்கூவா பறவைகளின்
ஆச்சரிய பயணம் பற்றிய இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததற்கு என் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த வான கடற்கொள்ளையர்கள் பறவைகளையும் அவற்றின் சுற்றுச்சூழல் அமைப்பையும் பாதுகாப்பதற்கான விழிப்புணர்வு போராட்டத்தில் நீங்கள் என்னுடன் கூட்டுச் சேர்வீர்கள் என்று நம்புகிறேன். வான கடற்கொள்ளையர்கள் இந்தியா வருகை ஸ்கூவா பறவைகளின் ஆச்சரிய பயணம் பற்றிய இந்த காணொலி நிகழ்ச்சி மூலம் ஸ்கூவா பறவைகளின் மீதான அன்பை தூண்டும் ஸ்கூவா பறவைகளை கொண்டாடுவோம். நண்பர்களே, நீங்கள் முக்கியமாக ஸ்கூவா பறவைகள் பற்றிய இன்னும் ஆழமான தகவல்களை அறிய விரும்புகிறீர்களா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். இன்றைய வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் கிரேடில் டு கிரிமேஷன் யூடியூபை பின்தொடர மறக்காதீர்கள். இத்துடன் ஸ்கூவா பறவைகள் பற்றிய காணொளி முடிவடைகிறது. விரைவில் நான் மற்ற ஒரு அதிசயமான தனித்துவமான விலங்குடன் இன்னும் பல புதுமையான உண்மை செய்திகளுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.